3 மணி 20 நிமிஷத்துக்கு யார் ஒருத்தர் எழுந்திருச்சு வழிபாடுகள் பண்றாங்களோ, இல்ல வழிபாடே நீ பண்ண வேணாம், அமைதியா இருந்தாலே போதும், உனக்கு அனைத்தும் கிடைக்கிறதா பதிவிடப்பட்டிருக்கு, ஆதாரபூர்வமா பதிவிடப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க வெளியே வரணும்னா தூக்கத்தை எழுந்திருக்கு. இது எத்தனை பேரால பண்ண முடியும்? உனக்கு கருமா போகுது, கருமா தொலைய போகுது, இனி உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுது, எல்லாம் வரப்போகுதுன்னா இந்த 3 மணி 20 நிமிஷத்துக்கு எழுந்திருக்கிற பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இது வந்துடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த காணொளி பார்க்குறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம், முயற்சி பண்ணி கை மேலே கண்டப்பலாம். இப்போ சமீபத்துலலாம் அந்த பிரபஞ்சத்து கூட பேசுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க, யூனிவர்ஸ் கூட பேசுறது. கிட்டத்தட்ட நீங்க சொல்றதும் அதே மாதிரி தான். யூனிவர்ஸ் கிட்ட பேசுங்க, யூனிவர்ஸ் கிட்ட நன்றி உணர்வோட இருங்க, அந்த மாதிரி செய்யுங்க. அதை நிரூபிச்சிருக்காங்கம்மா, அதுக்கும் ஆதாரங்கள் இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செடிகிட்ட பக்கத்தில் கொண்டுட்டு போய் டேப் ரெக்கார்டோ இல்லை வேற ஏதோ வச்சு பாட்டு போடுறாங்க, இன்னும் ஒரு செடிகிட்ட எதுவுமே போடலை. அப்போ அந்த இசையை கேட்குற செடி மட்டும் சீக்கிரமாக பூக்கிறதாவும் சீக்கிரமாக காய்க்கிறதாவும் விஞ்ஞானம் நிரூபிச்சிருக்கு. சரிங்களா? அப்புறம் அந்த பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நம்ம ஆழ்வாரா, அவர் ஒரு ஊருக்கு போகும்பொழுது இந்த மரம் ரொம்ப நாளாக இருக்கு ஐயா, காய்க்க மாட்டேங்குது, எதுக்காவது வைத்தியம் சொல்லுங்கன்ன உடனே இதை வெட்ட போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நன்மாழ்வர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மரத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு, ஐயா அந்த குடும்பத்துக்கு ஏதாவது காய்கனி குடியா, இல்லைன்னா உன்னை வெட்டிடுவாங்கன்னு சொல்லி அந்த மரத்துக்கிட்ட பேசியிருக்காரு. அடுத்த வருஷம் வரும்போது அது காய்ச்சிருந்துச்சான். இது காணொலியில் பதிவு இருக்கு.